குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலை வணக்கம். காலை வணக்கம். ஸோ இறைவன் நம்ம பல பேர்களில் பல ரூபங்களில் பல நாமங்கள் நம்ம வச்சு நம்ம இறைவனை வழிபடுறோம். பல ரூபங்கள் பல உருவங்களிலையும் நம்ம இறைவனை பார்க்குறோம், வழிபடுறோம். ஸோ உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. பட் இது சரியாக கரெக்டு தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மகான்களுமே இறைவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய பாகுபாடு பார்க்கல. எல்லாருமே இறைவன் ஒருவன் தான்றாங்க. எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் இறைவன் ஒருவன் தான்றார். ஸோ அகத்தியர் பார்த்தீங்கன்னா, அகத்தியர் ஞானம்ன்ற பாடலில் அகத்தியர் சொல்கிறாரு, சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம், சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதானாச்சே, புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள், பூதலத்தில் கோடியிலே ஒருவருண்டு, பக்தியினால் மனம் அடங்கி நிலையில் நிற்பார், பாழிலே மனத்தை விடார் பரமஞானி, சுத்தியே அலைவதில்லை சூச்சம் சூச்சம், சுழியிலே நிலை அறிந்தால் மோட்சம் தானே. ஸோ எல்லா ஜீவர்களுக்கும் எல்லா உலகத்திற்கும் அத்தனை ஜீவர்களுக்கும் இறைவன் ஒருத்தராக தான் இருக்கார். அதை புத்தியினால் அறிந்தவர்கள் தான் புண்ணியவர்கள்ன்றாங்க. பக்தி செய்து நல்ல ஒழுக்க நிலைகள் வாழ்ந்து பக்தி செய்கிறவங்களுக்கு தான் அந்த இந்த சுழியிலே நிலை இருந்தால் மோட்சம் தான் என்ற அளவுக்கு நமக்குள்ளேயே எல்லா பேராற்றலும் உணரக்கூடிய ஆற்றல் யார் கிடைக்குன்னா, நல்ல பக்தியும் நல்ல ஒழுக்க நிலையில் வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த தியானம் கைகூடி எல்லா ஆற்றலும் பெருகி உடல்நலம் மன வளத்தோடு ஆரோக்கியமாக வாழறதுக்கான ஒரு வாழ்வில் கிடைக்குதுன்றது சொல்கிறாங்க. ஸோ இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தான் புரியும். இறைவனுக்குள்ளேயே வேற்றுமை பார்த்தாலும் நம்ம எப்படி மனிதர்களுக்குள்ளே இந்த வேற்றுமை கலைந்து எல்லோரும் எப்படி இந்த இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் விரோதம் இல்லாமல் ஒரு சிறந்த வாழ்வியல் வாழ முடியும். நன்றி நண்பர்களே. நன்றி நன்றி நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தேங்க்யூ டு ஆல். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.